ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் எம்எஸ். லீவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில இருக்க அழகான இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா 2032ல நிலாவுக்கு நிலாவுக்கு வந்து போயிட்டீங்கன்னா, போயிட்டு ஹோட்டல், அங்க ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அங்க என்ன பண்ண போறாங்க? இத பத்தி தான் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். ஸோ ல வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கப்பா. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு நான் போயிட்டேன். சும்மா ஒரு டெமோ தான் காட்டியிருக்கேன். ஹோட்டல் வந்து இந்த மாரி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏறக்குறைய நிலாவுக்கு 2032ல ஜஸ்ட் இன்னும் ஒரு 3, 4 வருஷம் தான் இருக்கு. 4 வருஷம், 5 வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள கூட்டிட்டு போயிட்டு, சாப்பிட்டுட்டு, இருந்துட்டு, கூட்டிட்டு வரதுக்கு வேற லெவல் வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில குறிப்பா எவ்வளோ ஆகும்? போயிட்டு சாப்பிட்டுட்டு வரதுக்கு எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க இதே மாதிரி தான் நிலாவுல பாருங்க, நீங்க வந்து ஹோட்டல்ல டீ, காஃபி எதனா சாப்பிட்டுக்கிட்டே நீங்க நம்ம எர்த்த பார்க்க முடியுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எர்த்த நிலாவிலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் தெரியும். நெறைய பேரோட கனவு நிலாவுக்கு போணும். நிலாவுல ஆயா வடை சுட்டுட்டு இருக்கு. அப்படி இப்படின்லாம் கதை விடுவாங்க. பட் ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயேங்க நிலாவுல வந்து ஆயாலாம் வடை சுடல. பீஸாவே சுடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2032ல மனிதர்களுடைய புக்கிங், அதுவும் வந்து குறிப்பா டிக்கெட் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த சமீபம் இன்னும் இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு புக்கிங் பண்ணணும்னா, டிக்கெட் புக் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணணும். ஃப்ரீ புக்கிங் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணணும்னா, ரூ. 1,00,000. ஸோ ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி, ஆப் இலவசம் தான். அந்த ஆப்ப இறக்கும்போதே ரூ. 1,00,000 கட்டிட்டு தான் அந்த ஆப்ப இறக்க முடியும். ஸோ இது ஃப்ரீ புக்கிங் தான். இது பண்ணிட்டு முடிச்ச உடனே டோட்டலாவே பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3,00,00,000ங்க. ரூ. 1,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ புக்கிங். மொத்தம் ரூ. 3,00,00,000. 3,25,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு வரத்துக்கு. சரி ஓகே. இப்போ மனிதர்கள கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, குறிப்பா நீங்க பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்த ஹோட்டலா இருக்கலாம். ஸோ இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாரி ஹோட்டலா இருக்கலாம். எந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வெளிய வரல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 சஸ்பென்ஸா வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, மனிதர்கள 2032ல கண்டிப்பா நாம கூட்டிட்டே போய் ஆடணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அங்க போனதுக்கு அப்புறம் நம்ப சாதாரணமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அப்படின்னு நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணம் இருக்கும். பட் ஆனா அங்க போனீங்கன்னா, இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்சூல் மாரி இருக்கும். கேப்சூல்குள்ள தான் நீங்க வந்து இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இது கேப்சூல் வந்து சொல்றது எதுனா, ஒரு ரூமா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கேப்சூல் மாரி இருக்கும். இந்த கேப்சூலுக்குள்ள தான் நீங்க ஃப்ரீயாவே இருக்க முடியும். அத விட்டுட்டு நீங்க வெளிய வந்துட்டீங்கன்னா, அ இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஷூட் இந்த மாதிரியான ஷூட் உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஸோ நீங்க இத போட்டுக்கிட்டு தான் நீங்க வெளிய வரணும். ஸோ ரூ. 3,00,00,000 இருந்ததுன்னா, நீங்க தாராளமா நிலாவுக்கு போயிட்டு 2032ல நெறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? நான் வந்து அ லண்டனுக்கு போனேன். அங்க போயிட்டு காஃபி சாப்பிட்டேன். இல்லன்னா வந்து மணாலிக்கு போனேன். சரி இந்தியால இருக்கோம் மணாலி அந்த மாரியான ஊட்டிக்கு போனேன். இங்க சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன். அப்படி இப்படின்னு வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. 2032க்கு அப்புறம் நான் நிலாவுக்கு போனேன்பா. நிலாவுக்கு போயிட்டு காஃபி சாப்பிட்டு வந்தேன். நிலாவுக்கு போயிட்டு நானு பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். நல்லா இருந்ததுப்பா. ஸோ இந்த மாதிரியான கன்டென்ட்ட அடிக்கடி கேட்க முடியும். ஸோ நிலாவுல வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான அ வடிவத்தில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியணுன்றதுக்காக.
இந்த மாதிரியான வடிவத்துல உங்களுக்கு வந்து வீடுகள் இருக்கும். ஹோட்டல் இருக்கும். ஸோ இந்த ஹோட்டல்ல இந்த மாதிரியான அமைப்புல தான் அங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க எப்படி இருக்கும்? ஏதா இருக்கும்? யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனா, இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நீங்க உடனே புக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன் கேட்டீங்கன்னா, புக்கிங் முடிஞ்சிச்சுன்னா உங்களால அங்க போ முடியாது. ஸோ இன்னும் 2026 இன்னும் 4 வருஷம் இருக்கு. அதுல ஒரு 5 மேக்ஸிமம் ஒரு 6 வருஷத்துக்குள்ள நிலாவுக்கு போயிட்டு நீங்க என்ன சாப்பிடணும் இப்பயே வந்து டிசைட் பண்ணீங்க. பிரியாணி சாப்பிட போறீங்களா? இல்ல இட்லி சாப்பிட போறீங்களா? தோசை சாப்பிட போறீங்களா? அங்க இருக்கிற ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொ சாரி ஒண்ணொண்ணும் ஒவ்வொரு டிஷ்ஷும் வேற லெவல்ல வந்து ரேட் அதிகமா இருக்கும். ஸோ, அதனால இப்பவே வந்து முடிவு பண்ணீங்க. இல்லங்க நான் வந்து என்ன சாப்பிட போறேன், குறிப்பா நான் என்ன சாப்பிட போறேன் முன்னாடியே சொல்லிடணும். ஸோ, அதுக்கும் பில்லு பே பண்ணணும். இல்லையா? அதனால இல்லங்க நான் வந்து நிலாவுக்கு போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு நான் வந்துடுறேன். இப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியிலேயே அப்படித்தானே இருக்காங்க. ரொம்ப பெரிய ஹோட்டல்லாம் போனா ரொம்ப ரேட் ஆகும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போறோம், ஜாலியா ஃபன் பண்றோம், சுத்தி பார்க்குறோம். நல்லா ரிச்சா போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு இல்ல டீ சாப்பிட்டு வரோம். ஏன்னா வந்து இப்பவே ஒரு பெரிய மால் போனாலும் சரி, ஒரு காஃபியே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 80 ரூ. 120 அந்த ரேஞ்சில தான் போயிட்டுருக்கு. ஸோ நிலாவுக்கு நீங்க போயிட்டு இந்த மாரி ஹோட்டல்ல போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு நீங்க வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே, ஏறக்குறைய எவ்வளவோ ப கோடிகள் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பத்துலேருந்தே நீங்க பணத்த சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதெல்லாம் நம்பளுக்கு சாத்தியமா? இல்ல நம்பளால முடியுமா? அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க, இது ஏதோ எட்டாத பெரிய என்ன சொல்றது? அ நம்ம தகுதிக்கு மேல ஆசைப்படுறோமோ, இல்லங்க. வருங்காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரே ஈக்குவலா தான் இருப்பாங்க. ஸோ யார் நெனச்சாலும் இப்போ நம்ம எப்படி கூஸ்ட் வண்டியில போறோம், எல்லாரையும் ஆடுகள, மாடுகள எல்லாம் ஒண்ணா போட்டு கூட்டிட்டு போறாங்களோ, அதே மாரி நம்பளுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு குடுப்பாங்க. ஸோ நாமளும் வெயிட் பண்ணுவோம். மொத்தமா வெயிட் பண்ணி அப்படியே போவோம். போயிட்டு பார்த்துட்டு, நம்ப கண்டிப்பா இருப்போம்னு நெனைக்கிறேன். ஏன்னா 2036ன்னா இன்னும் 6 வருஷம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் எப்படியும் எனக்கு வயசு இருக்குதுங்க. நான் போயிடுவேங்க. நான் போயிடுவேன். கண்டிப்பா நான் போயிடுவேன். பார்க்குறேன் நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, கண்டிப்பா இப்பவே வந்து டிசைட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப புடிச்சிருக்கு. எது புடிச்சிருக்குன்னா, அ இந்த 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 மாதிரியான ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு, வெளிய வந்து சுத்தி பார்க்குறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அங்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹோட்டல் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ல எத்தன அடுக்கு கட்டப் போறாங்கன்னு தெரியல. சும்மா லைட்டா இதில காட்டியிருக்கிற மாரியே அடுக்கடுக்கா கட்டப் போறானுங்களா? இல்ல வந்து சின்ன ஏதோ கேப்சூல் மாரி எதனா பைப்ல வந்து நம்மளுக்கு கண்ணாடி கூண்டுல போட்டு அடைச்சு அந்த மாதிரியா தெரியல. சம்திங் எதுவும் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாரி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம படிக்கும்போதே ஒரு கொட்டாங்குச்சிகள போட்டு சரி இந்த இந்த மாதிரியான இந்த மாதிரியான வடிவத்தில வந்து அது அநேகமா கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க வந்து அதிகமா எர்த் ஆகுறதுக்கு எர்த்குயிக்லாம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சரியா தெரியல. அதனால இந்த மாரி டிசைன்ல கட்டுறாங்களான்னு தெரியல. ஃபியூச்சர்ல தான் தெரியும். ஹோட்டல் எந்த மாதிரியான எந்த மாதிரியான விஷயங்கள் அங்க நடக்கப் போகுதுன்னு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு புரியிற மாரி, நம்ம ஸ்லாங்ல நம்ம புரியிற மாரி சும்மா லோக்கலா, அழகா சும்மா அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வீடியோ மூலியமா உங்களுக்கு புரியிற மாரி நான் காட்டிட்டுருக்கேன். ஸோ, என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ, உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருந்ததுன்னா கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் வேற என்ன சொல்றது? சரி ஓகேங்க. எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நீங்க உங்களுடைய கருத்துக்கள நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். நான் உங்களுடைய என்ன கருத்து நல்லா இருக்குதோ அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் அதனால தான் இமேஜே போட்டு வச்சிருக்கேன். நான் வந்து நிலாவுக்கு போற மாதிரி ஒரு இமேஜ நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அதனால வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களும் போய் அனுபவிக்கணுன்றதுக்காக என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியலங்க. இதெல்லாம் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேன். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் போவீங்க. நம்பிக்கையா இருங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னுவாங்கல்ல, அந்த மாரி நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நிலாவுக்கு போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு வருவேன்னு நெனைக்கிறேன். ஓகேங்க. ரொம்ப பேசினேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.